இன்னைக்கு பாட்டி அம்மா கூட விளையாடினது சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேப்பா. நீங்க எங்க கூட இருந்திருக்கலாம். விஜய், என்னாச்சு? நீங்க 2 பேரும் ஏன் சோகமா இருக்கீங்க? அம்மா அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க எங்க கூட இருப்பீங்க தானே? இங்க வாங்க. அண்ணா, நம்ம வாழ்க்கையில எப்பவுமே யாரும் கூடவே இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ தோணுச்சு, உங்களோட அப்பா எப்பவுமே நம்ம கூட இருக்காருன்னு. ஆனா வாழ்க்கை அதோட விளையாட்டை காட்டிடுச்சு. அப்புறம் யாருக்கு என்ன தெரியும் இனி என்ன நடக்கும்னு? அதனால இன்றைய நாளை வாழுங்க, அப்புறம் சந்தோஷமா இருங்க. அப்புறம் நான் உங்க 2 பேருக்கும் ப்ராமிஸ் பண்றேன், நான் உங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும் ஆனா என்னோட அன்பு, என்னோட ஆசீர்வாதமும் என்னோட பிரார்த்தனையும் உங்க கூடவே இருக்கும். நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க. நான் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது. ப்ராமிஸ்? உங்களுக்கு தெரியுமா, நீங்க 2 பேரும் எப்பவும் இப்படி ஒண்ணா இருக்கிறதுக்காக நான் உங்க 2 பேருக்கும் gift கொண்டு வந்திருக்கேன். எங்க இருக்கு? இது ஜே, என்னோட அன்பு ஜூஹிக்காக. அப்புறம் இது ஆர், என்னோட அன்பு ரூஹிக்காக. இது உங்க 2 பேர்கிட்டையும் எப்பவும் இருக்கணும். நான் முருகன் கிட்ட எப்பவும் இதுதான் வேண்டிப்பேன். இனி எது நடந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க ஒருத்தர் எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. உங்க 2 பேரோட அன்பு எப்பவும் இதே மாதிரி வளரணும். என்கிட்ட இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. நாம இப்ப இன்னொன்னு பண்ணணும். என்னன்னு தெரியுமா? நாம ஒன்னா இருக்கிற வரைக்கும் அந்த தருணத்தை ஒரு நல்ல மெமரிஸா மாத்துவோம். Oh, 1 minute. மம்மி மம்மி சின்ன வயசுல இது பண்ணுவோம்ல, நாங்க எங்க பர்த்டே அப்போ இதா பண்ணுவோம்.
எப்பவும் இதை பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே. அடே ஜூஹி, உன்னை கவனிச்சுக்கிறேன். நல்ல வேளை பர்த்டே பம்ப்னு வெறும் கலர் தான் பூசினேன். அப்படியா விஷயம்? நீர் என்னையும் கலர் பூச விடு. கலர் பூசணும்னா முதல்ல என்ன பிடிச்சு காட்டு. ரூஹி, அதே நேத்து நடந்ததுக்காக மனசார சாரி. பரவாயில்ல விடு. ஆனா இனிமே லேட் நைட் பார்ட்டிக்கு போகாது. அட விடுப்பா, நம்ம பர்த்டே தானே. ஆனா உனக்கு தான் தெரியுமே, பார்ட்டி பர்த்டேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு. போரிங் பூஜை 2 hours போயிட்டு வந்தா என்ன தப்பு? ஜூஹி, பார்ட்டிக்கு போனது தப்பில்லை. ஆனா பொய் சொன்னது தப்பு தானே. உனக்கு பார்ட்டி பண்ணணுமா? நம்ம வீட்லயே பார்ட்டி பண்ணலாம். ஆனா பார்ட்டி என்ன? நீ எங்க வா. நீ என்ன சொல்லிட்டு இருந்த? என்ன சொன்ன? பாட்டி நீ என்ன சொன்ன? நேத்து ராத்திரி நான் உன்னை எப்படி வெளியே அனுப்புனேனோ என்னையும் அதே மாதிரி வெளியே அனுப்ப நினைக்கிறியா? இல்ல பாட்டி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்ககிட்ட கேட்டுட்டு தான் பார்ட்டி பண்ணுவோம்னு சொன்னேன். பார்ட்டி பண்ணுவீங்களா? எதுக்கு பார்ட்டி பண்ணணும்? நேத்து பார்ட்டி பண்ணி ஆசை தீரலையா? இன்னைக்கும் பார்ட்டியா? தினமும் பார்ட்டியா? என்ன வேணும் உனக்கு? உன்னோட சேர்த்து நீ ஏன் அப்பாவி பேத்தியும் கெடுக்கிற? அட, அவளுக்கு நல்லது கத்து கொடுக்க முடியாதா? அட்லீஸ்ட் கெட்ட பழக்கத்தையாவது கத்து கொடுக்காத. அட இப்ப இத நிறுத்து பூனம். அட வந்துட்டீங்களா? இன்னைக்கு இவ பர்த்டே, அதனால இவளை விடு. தாத்தா, எப்ப வந்தீங்க? நல்லா உங்க ட்ரிப் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு கண்ணா. தாத்தா, ஹாப்பி பர்த்டே குழந்தைகளா. தேங்க்யூ தாத்தா. பாட்டி உங்களை விட தாத்தா லட்சம் மடங்கு நல்லவரு. அவர் அட்லீஸ்ட் எங்களுக்கு விஷ் பண்ணார்ல. ஆனா நீங்க சும்மா ரூயை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே என் தங்கமே. கண்ணா, நான் இன்னைக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் பிரேக்ஃபாஸ்டுக்கு செஞ்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வர்றேன். வா வா ஏன் தங்கமே. ரோஹி கண்ணா, தாத்தாவுக்கு உன் கையால இஞ்சி டீ போட்டு தரமாட்டியா? தாத்தா, இதோ கொண்டு வர்றேன். ருச்சிதா கண்ணா, நீ போனதுல இருந்து உன்னோட இந்த குறைய உன்னோட ரூஹி ஒரு நாள் கூட எங்களை அப்படி உணர விடல. அப்படியே இவ உன்னோட நிழல் தான். அப்புறம் நிஹார், ஜூஹி இருக்கால, நான் எப்ப அவளை பார்த்தாலும் உன்னோட சின்ன வயசு ஞாபகம் வரும். உன்ன மாதிரியே குறும்புக்காரியா இருக்கா. அப்புறம் விளையாட்டுத்தனமா. அதுவும் இல்லாம ருச்சிதா எங்க கூட இருந்தப்போ எங்களுக்கு கவலையே இருந்ததில்லை. அதே மாதிரிதான் ஜூஹி கூடவே தான் நம்ம ரூஹி இருக்கா. அதனால நீங்களும் அவளை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் நல்லா பாத்துப்பா. அப்புறம் ருச்சிதா,
என்ன மன்னிச்சிருமா. ருஹியா, என்னால பூனமோட கோபத்துல இருந்து காப்பாத்த முடியல. சின்ன விஷயத்துக்கு கூட அவ எப்பவும் ருஹி மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. இந்த வீட்டுல அவளுக்கு எப்பவுமே அன்பு கிடைக்கல. அதனால கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, அவ எந்த வீட்டுக்கு போனாலும் அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு. இத பாரு, வாவ் பாட்டி, நிஜமாவே நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிருக்கீங்க. You're the best. I love you so much. பா உட்காரு. ஒரு டிஷ்ஷையாவது ருஹிக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்க கூடாதா? உன் பொக்கிஷத்துல ஒன்னும் குறைஞ்சிருக்காது. பிரதீகப்பா, நீங்களும் தான். இங்க பாருங்க, ஜூஹிக்கு சாப்பிட பிடிக்கும், அதனாலதான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சிருக்கேன். ரூஹிக்கு வேலை செய்யறதுதான் பிடிக்கும் பிரதீகப்பா, அதனாலதான் நான் அவளை வேலை வாங்குறேன். பாட்டி சொல்றது சரிதானே, எனக்கு வேலை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். பாட்டி, சாப்பாடு ரொம்ப யம்மியா இருக்கு. ஆனா சாப்பாட்டோட நிறுத்தினா பத்தாது, நீங்க பரிசு கொடுக்கணும். அப்படிதானே கண்ணா? அதுவும் இருக்கு. இதா உன்னோட கிஃப்ட். வாவ் பாட்டி, ரொம்ப அழகா இருக்கு.